இலையெல்லாம் பெரிய பெரிய மீனுல அந்த அண்ணாங்க நமக்கு தருவாங்கல்ல. ஏ ஜாலி ஜாலி. கொண்டாங்க கொண்டாங்க. இல்ல நம்மள ஒரு நாள் இந்த அண்ணாங்க மாதிரி மீன் பிடிக்கலன்னா கண்டிப்பால உங்க அப்பா வியாட்டியா விட்டுட்டு வந்துறீன்னா. எங்க அப்பா தான் ஊரை விட்டு ஓடிட்டாரு. அவரு அதுக்கப்புறம் வரவே இல்ல. அதுக்கு என்னல உங்க பாட்டி சேலை எடுத்துட்டு வா, அது போதும். எங்க அக்காலாம் ஆத்துக்கு வரும்போது அப்படிதான் பிடிப்பா. சாலு எங்க அம்மா சேலை அந்த மாதிரி ஏதாவது எடுத்து, நீ உங்க அம்மா சேலை எடுத்து அடிப்பாவல்ல, உங்க பாட்டியோட சேலையை எடுத்துட்டு வந்துரு ஏதாவது பழைய சீலைய. சரில சரில சாரில சிம்பு, கோச்சுக்கிடாதல. நான் தெரியாம சொல்லிட்டேன். அந்த அண்ணாங்க வியாட்டி அவுத்துதானே மீன் பிடிச்சாங்க, அதனாலதான் சொன்னேன். நான் வேணும்னா எங்க அப்பா வியாட்டி அவுத்து எடுத்துட்டு வரேன்னா. சரில மோள முட்டி. ஏல என் பேர் மோள முட்டி இல்லல, மம்முட்டி. நீ தானல ஸ்கூல்ல அம்மா மோள முட்டது, மேம் மோள முட்டது, சீக்கிரம் போணும் ரெஸ்ட் ரூம் மோள முட்டது அப்படி நிப்ப. அதனாலதான் உனக்கு பேர் மோள முட்டி. போல கோள முட்டி. நான் எப்பலாம் கோள முட்டினா எனக்கு கோளி முட்டையே தெரியாது. இல்ல இவன் தானல கிளாஸ்ல கோளி முட்டிட்டடப்பா. இல்ல ஜெகன் நல்லா இல்ல இழுத்து கொண்டு கரையில போடு. இல்ல உங்களோட பஞ்சாயத்துல அப்புறம் பார்க்கலாம்ல. அந்த அண்ணன் மீன் பிடிச்சாரானே அத முத பாப்போம். அம்மா இப்ப நமக்கு மீன் தான் முக்கியம். வாங்க வாங்க கரைக்கு வாங்க. அப்படிதான் அணைச்சு கொண்டாளா. ஏய் சமல ஜெகனே, இவ்ளோ மீன் கிடைக்கும்னா எதிர்பார்க்கலல. முத கரைக்கு கொண்டு போ, மீதி அப்புறம் பேசிக்கிடலாம். தண்ணிக்குள்ளே விட்டுட்டேன்னா அவ்வளவு ஓடிடும் அம்மா. ஏ பையன்களா கொஞ்சம் தூரம் நவுளுங்களா. அப்படியே கீழ வை. ஏய் சூப்பர்னே. வேற சிங்கிள்ஸ் கேங்னா சும்மா வா, நாங்க தெறிக்க விட்டுருவோம்ல. சூப்பர்னே. ஏலே எவனாவது எனக்கு அந்த வியாட்டியத்துக்கு உள்ள போடுங்களே. ஏலே எனக்கு மீனெல்லாம் கடிச்ச மாதிரி இருக்குல, தயவு செய்து சீக்கிரமா வியாட்டியத்துக்கு போடுங்க, வெளிய வர முடியாது. கேக்கல. ஏலே தயவு செய்து வெறுப்பேத்தாதீங்களா, தயவு செய்து இந்த பக்கம் வியாட்டியத்துக்கு போடுங்க. மானத்தை வாங்காதீங்களா, ஜட்டி கூட போடல. ஐயே இந்த அண்ணன் ஜட்டி போடலையா. நல்லா கடிக்கட்டும்ல மீன் இன்னைக்கு உன்னைய. இன்னைக்கு செத்தா சரிசு. இல்ல நண்டு உள்ள அடக்கும்ல பாத்து. இல்ல பயமுறுத்தாதீங்களா, தயவு செய்து அந்த வியாட்டியை மட்டும் உள்ள எடுத்து போடுங்களே. வாய்ப்பில்ல ராஜா, இன்னைக்கு பூரா நீ உள்ளதா இருக்கணும். நாங்க மீன் எல்லாம் சுட்டு தும்போ, நீ வெளியே அங்க உள்ள இருந்து பாத்துக்கிட்டு இருக்கணும். ஆழமா உள்ள போமாட்டேன்னு சொன்னல, முள்ளு குத்துன்னு நான் தானே தூரமா போனேன். இல்ல என் வியாட்டியை வந்து தந்தலால, கொஞ்சம் இறக்கம் காட்டுக்கல. அதெல்லாம் முடியாது, கொஞ்ச நேரம் நீ தண்ணிக்குள்ளே இரு, நாங்க போய் வேலையை முடிச்சிட்டு வரோம். பாருங்களேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே இழுச்சு வந்துருவேன். சின்ன பையனெல்லாம் இருக்கானுவ, வேற கண்ணு கெட்டு தரம் பாத்துக்கிடுங்க, அப்புறம் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. எல்லாம் வந்து விழுந்து தொலைச்சிடாதல, கொஞ்சம் பொறு. நாங்க மீனை கிளீன் பண்ற இடத்துக்கு தூக்கிட்டு போயிட்டு கொண்டு வந்து தாரோம். அள்ளி மண்ணுல கொட்டி போட்டுட்டு வியாட்டி இந்த பக்கம் எட்டி போடுங்களே, அப்புறம் கிளீன் பண்ணிக்கிடலாம். கிளீன் பண்ணிட்டு தண்ணியில அலசணும்ல. கொஞ்சம் பொறு, நாங்க ஒரு ஐடியா பண்ணிட்டு உனக்கு தாரோம். அது வரைக்கும் நீ தண்ணிக்குள்ளே இரு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடிக்க வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு தண்ணிக்குள்ள சூப்பரா இருக்கு. எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு வியாட்டியை மட்டும் வீட்டுக்கு போறதுக்குள்ள தந்துருங்க. வீட்டுக்கு போகும்போது எங்கடா தூக்கி எறிஞ்சிட்டு ஓடிடாதீங்க, அப்புறம் கடுப்பாயிருவேன் அம்மா. அதான் தந்துருவோம் மச்சான், அப்படிலாம் பண்ண மாட்டோம். ஓகே ரைட், நான் இப்ப உள் நீச்சல் முங்கு நீச்சல் எல்லாம் போட்டு வரேன். ஏல கார்த்தி, நம்ம மீனெல்லாம் கிளீன் பண்ணிட்டு மீனை சுட்டுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் உன்னைய கூப்பிடுறோம்னு சொல்லிட்டு அங்க தள்ளி எடுத்துட்டு போயிருவோம். போகும்போது வியாட்டிய வேலையில தூக்கி போட்டுட்டு வந்து எடுத்துக்கன்னு ஓடிடுவோம். என்ன பண்றான்னு பார்க்கலாம். சரில, இன்னும் கொஞ்ச நேரத்துல பொம்பளை ஆள்வெல்லாம் அங்க துணி துவைக்க வரோம். அவன் தண்ணிக்குள்ள இன்னைக்கு சலஜபாதி தான் ஆக போறான் பாரு. வா தூக்கு வியாட்டிய தூக்கிட்டு தள்ளி போயிருவோம். அவன் தண்ணிக்குள்ள முங்கு நீச்சல் அடிச்சுட்டு நடக்கட்டும். குட்டி கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டுங்க வாழ. எல்லாம் குட்டி குஞ்சாங்களா, என்ன அவ்வளோ நேரம் உட்கார்ந்துக்கிட்டீங்க? போய் சுள்ளி பறக்கிட்டு வாங்க. அண்ணங்க ரெண்டு பேரும் மீனை கழுவி சுத்தம் பண்றோம். அண்ணே நாங்க செருப்பு போடல, எனக்கு முள்ளு குத்தம். இளங்க பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. சுள்ளி பறக்கிட்டு வர்றவனுக்கு தான் மீன், இல்லாட்டினா மீனும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, எஞ்சி ஓடி போயிரு. ஓடுங்க போய் பறக்கிட்டு வாங்க. பறக்கிட்டு வரையிலுக்கு தான் மீன். நானும் போறேன்னா. ஓடுங்க சீக்கிரம் போய் சுள்ளி பறக்கிட்டு வாங்க.
நிறைய முள்ளு பறக்கிறவங்களுக்கு தான் நிறைய மீன் தருவாங்க. அப்ப நான் தான் நிறைய பறக்குவேன். இல்ல கார்த்தி, சின்ன பயிர் வெட்ட முள்ளு பறக்க விட்டுருக்கியா? கையில காலில் கிழிச்சு விட்டுவேன்னா வேற பஞ்சாயத்து ஆயிர போதுல. நம்மளே போய் பறக்கிட்டு வருவோம். அதுல வேணா இல்ல கொஞ்ச நேரம் காவலுக்கு உட்கார வைப்போம் மீனை பாத்துக்கிறதுக்கு. இல்ல அவனு என்ன வேலையவா பிடிக்கிட்டு வர போறானுவேன். நாங்க அப்படியே கிடக்கும்ல காஞ்ச சுள்ளி 1 2 அதுதான் பறக்கிட்டு வருவானுவேன். அதுக்குள்ள நம்ம மீனை சுத்தம் பண்ணிடலாம். இதை என்னத்துல சுத்தம் பண்ணிக்கிட்டு அப்படியே போட்டு சுட்டு எடுத்துட்டு அப்புறம் சாப்பிடும்போது செல்ல சதுக்கி எடுத்து அப்படியே திங்க வேண்டியதுதான். சேச்சே, அப்படின்னா நல்லா இருக்காதுல. செல்லுலாம் வாய்க்குள்ள போவோம். கிளீன் பண்ணி சுட்டு தின்னாதான் சூப்பரா இருக்கும். எத்தனை முறை கிளீன் பண்ணி தின்றுருக்கோம். கிளீன் பண்ணாம திங்கும்போது சே இப்படி நாசமா போச்ச மீனெல்லாம் சொல்லியிருக்கோம்ல. அதுவும் சரிதான். பாவம்ல சரிசு தண்ணிக்குள்ள கிடப்பான். வேட்டிய கணவன் தேடிக்கிட்டு அவன் கடக்கட்டும்ல. நம்ம அதுக்குள்ள வேலையை முடிச்சிருவோம். சரி. இதை சுட்டு எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் சதீஷுக்கு பங்கு கொடுக்கணும்லால. அவனுக்கு ஏம்ல நம்ம கொடுக்க போறோம்? நம்ம தின்னுட்டு வேட்டியதுக்கு வேலையில போட்டுல ஓட போறோம். சே பாவம்லாவே கடக்கட்டும்ல. எத்தனை தடவை நம்மள தோட்டத்துல ஏதாவது ஆட்டையை போட்டுட்டு நம்மள மாட்டி விட்டுட்டு போயிருக்கான். தோட்டக்காரன் கட்டி வச்சு தோலை எத்தனை முறை உரிச்சிருப்பாங்க. அப்பெல்லாம் அவன் எஸ்கேப் ஆயிட்டு பரவுவது நம்மகிட்ட என்ன நீ கிண்டல் பண்ணுவான். இன்னைக்கு அவன் அனுபவிக்கட்டும். நீ கிளீன் பண்ற வேலையை வரல. என்னமோ போ. அவன் கோவப்பட்டான்னு எனக்கு தெரியாது. அவன் கிடக்கான். ஆத்துக்குள்ளே ஏலேலோ அத்தி மரம் ஐல இல்ல. அத்தி மரம் ஐல இல்ல. எங்க போய் தொலைஞ்சானு தெரியல இந்த படுபாவி பைய. இந்த வாரம் இரு கம்பு எடுத்துக்கிட்டு நானும் ஊர் முழுக்க ரவுண்ட் அடிச்சு தேடி பார்த்துட்டேன். எங்க போய் தொலைஞ்சானு தெரியல இந்த பைய. இல்ல சிம்பு சிம்பு ஏல மீனா எங்க போற அவ்வளவு அவசரமா? விடுக்கு விடுக்குன்னு போறவ எட்டி பார்க்காம எங்க அவ்வளவு அவசரமா போற? நீங்க வேற சும்மா இருங்க வள்ளியம்மாச்சி. என் மோவனை தான் தேடி திரிய நானும். அவனுக்கு பள்ளிக்கூடம் லீவு விட்டாலும் தான் விட்டாவ. ஒரே காடு மேடுன்னு எல்லா இடமும் சுத்தி திரியான். ஒரு நேரம் வீட்டுல இருக்காண்டேங்க. சோறு தண்ணி திங்க கூட வர மாட்டேங்க. அவனை தினமும் தெருவா தேடி திரியதே எனக்கு வேலையா போச்சு. அதான் நான் கேட்கேன், ஏன் இப்படி தேடி திரியா? விளையாட போனவே வருவான்னு இரு. எங்கேயாவது டிவி பார்த்துக்கிட்டு இருப்பானா இருக்கும் வீட்டுக்குள்ளதான். அவன் போற இடம் வார இடம் அவ்வளோ வீட்லையும் கேட்டு பார்த்தாச்சு. எங்கேயும் இல்லையா. இன்னும் அவன் காலையில இருந்து ஒன்றும் திங்கல. காப்பியோட விட்டு வெளியே போனவன் தான். இன்னும் சாப்பிட வரல. நானும் இந்த வந்துருவான்னு பார்த்தேன். வரையே இல்லையா. மாமியாட்டையும் சொல்லி பார்த்துட்டேன். அவன் எங்கெல்லாம் நின்னா கூட்டு வாங்கத்தேன்னு. அவன் போனவன் வருவான்னு இருக்காவ. எனக்கு தான் பெத்த மனசு தாங்க மாட்டேங்குது. பிள்ளை பசியோட கிடக்குமேன்னு. சரி இங்க வா, ஒரு வாய் கஞ்சி தண்ணியாவது குடிச்சிட்டு போ. அவன் ஏன்டா வள்ளிமாச்சு, என் மோவனை நான் ஃபர்ஸ்ட் பார்த்து அவனை 4 அடியை போட்டு அவனுக்கு வயிற்று கொடுத்தாதான் எனக்கு சோறு இறங்கும். சோறுகறிலாம் ஆக்கிட்டியா? ஆமா, மீன் வாங்கி கறி வச்சேன். சாலை வந்துச்சுல, ஒரு 100 ரூபாய்க்கு போல வாங்கினேன். ஆமா நானும் அவங்ககிட்ட தான் வாங்கினேன். சரி நான் வாரேன் ஆச்சே. அட ஒரு நிமிஷம் இங்க வாழ, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன ஆச்சே? அடங்க வான்னா வாயா. இதுக்கு வேற வேலை இல்லை. ஊரு கதை உலக கதை எல்லாத்தையும் எவட்ட இருந்து என்னத்தை கறக்கலான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வாரம் இருங்க. சொல்லுங்க ஆச்சு. ஏலா நாளைக்கு ஓட்டு போடணும்ல. யாருக்கு போட போற? காசு கீசு எதாவது தந்தானுவலா? ஆச்சு இங்க பாருங்க, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க பார்த்துக்கிடுங்க. எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு யாருக்கு போடணும்னு தோணுதோ நீங்க போடுங்க. நானே எனக்கு யாருக்கு தோணுதோ அதை போடுவேன். இல்ல காசு கொடுத்தானா அதுக்கு மகளிர் உதவி தொகை எல்லாம் தருவானா? இல்ல என்ன ஏதுன்னு கேட்கேன். நம்ம அம்மாவுக்கு போட்டுக்கிட்டு இருந்தா, அவ உயிரோட இருக்க வரைக்கும் எம்ஜிஆருக்கு அடுத்து அம்மைக்கு போட்டுக்கிட்டு இருந்தோம் ஜெயலலிதாவுக்கு. அதுக்கப்புறம் யாருக்கு போடணும் தெரியல, தெரிஞ்சது கருணாநிதி. அவனும் போயிட்டா, இப்படி எல்லாரும் போயிட்டாவே. எனக்கு யாருக்கு போடணும்னு தெரியல. அதான் உன்கிட்ட கேட்கேன். எவன் காசு தரவனுக்கு போடலான்னு பார்த்தா ஒருத்தனை தடவை கையில நீட்டலையே. ஆச்சுங்க பாருங்க, கையில நல்லா கம்பு வச்சிருக்கேன். மண்டையில ஒரே போட போட்டு தவுத்துருவேன். என்கிட்ட இது மாதிரிலாம் பேசாதீங்க சொல்லிட்டேன். என் மோவனை தேடி போய்கிட்டு இருக்கேன். வாணி என்னமோ நானும் என்னமோ முக்கியமான விஷயம் தான் கேட்க போறீங்கன்னு பார்த்தா இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. போங்க அங்கே தூர. கிழவிக்கு வேற வேலை இல்லை. எவனும் காசு தந்தானு நம்ம வாயில இருந்து புடுங்க பாக்கு. அவன் தந்தா என்ன தரலன்னு என்ன ஓட்ட போட்டுட்டு போக வேண்டியது தானே. யாருக்கு விருப்பப்பட்ட இருக்கு எல்லாம் உன் துணி கலரை பார்த்தா எனக்கு ஒன்று தோணுது பத்துக்க. கல்லு பறந்து வர பத்துக்க கிழவி. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு ஒன்றும் பொறுமை கிடையாதம்மா. என்ன கேட்க வரன்றதை கூட காதில் வாங்காம ஓடியா வரு. சரி நம்மளுக்கே அங்கே போனால் கை நடுங்கும். என்னத்தையாவது ஒரு பட்டனை அமைக்கிட்டு வர வேண்டியதுதான். எலெக்ஷன் புத்து பால்வாடியில் தானே நம்மளை கூப்பிடுவாங்க. போய் நிற்க ஆகாது. எவன்ட்டையாவது சொல்லி என்னால் நிற்க முடியாதியா, நீ தூக்கிட்டு போயாவது ஓட்ட போட விடுங்கன்னு சொல்லி போயிடணும். அடுத்த வருஷம் ஓட்டுக்கெல்லாம் நான் இருப்பேனா இல்லையோ. என்ன வேகத்துல வண்டியில போறானு வேணு. இதுல வேற இந்த வாண்டுவனும் கைக்குள்ளையும் காலுக்குள்ளையும் சைக்கிளை ஓட்டிக்கிட்டு தான் தெரியுதுவே. யாமவே எங்க நடக்கான்னு தெரியலையே. ஏன் பையல நில்லையே சின்னவையா. இந்த பையட்ட கேட்டு பார்த்தா தெரியுமான்னு பாப்போம். ஏ வணக்கம் மவன் தானே நீ, நில்லு கொஞ்சம். சிம்புவ பாத்தியா? அட எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. இன்னைக்கு மட்டும் அவன் கையில கடச்சானா அவன் முதுகு தோலை இன்னைக்கு உரிச்சிருவனாக்கும் உரிச்சி. எங்க போயிட்டு இருக்க? இந்த வாரம் இருங்கக்கா, முடியல. வெயிலுக்குள்ள கம்பு வச்சுக்கிட்டு எங்க போற? இது ஆடு மாடு மேய்ச்சிட்டு அலையிறியா? அதான் நான் ஒண்ணு பெத்து வச்சிருக்கேனே, அதை தான் மேய்ச்சிக்கிட்டு அலையே. அதை தேடி தான் திரியே.
யார் உன் மவனையா? ஆமாக்க, அந்த கழுதையை தான் தேடி திரியே. இந்த 2 மாசமும் லீவு விட்டாலும் தான் விட்டாவ. அவன் ஒரு நேரம் வீட்டுல இருக்க மாட்டாங்க. எங்கேயாவது பிடிச்ச அவனை கட்டி போடலாமான்னு தான் பாக்கேன். ஏதாவது கிளாஸ் சேர்த்து விட்டுற வேண்டியது தானே. அவனை என்ன கிளாஸ்ல சேர்த்து போட? உடம்புடியில இந்த நிறைய கிளாஸ்லாம் உண்டுல்ல. ஆனா என் மோளெல்லாம் கம்ப்யூட்டர் கிளாஸ் அனுப்பிடுறேன். உங்க மவ பெரிய பிள்ளைக்க இந்த சின்ன பையில நம்ம எங்க கொண்டு சேர்க்க சொல்லுங்க. ஆமா அதுவும் சரிதான் பத்தியா. என் மாமியாரை கொஞ்சம் இந்த பிள்ளைய பாத்துக்கிடுங்கன்னா அது பார்க்க மாட்டேங்குது. அது உட்கார்ந்து வெட்டி கதை தான் பேசிக்கிட்டு இருக்குது. அது இவனை கொஞ்சம் பாத்துக்கன்னா அவனால என்னால சமாளிக்க முடியாது, நீ பாத்துக்கங்க. நான் இவனை தேடி தெரியதே வேலையை வச்சுக்கணும். வீட்டுல வேலையை பார்ப்பேன்னா நான் இவனை பாத்துக்கிட்டு தெய்வனாக்கா. சரி கொஞ்ச நேரம் தெருவில் விளையாடிட்டு போறான்னு விட்டானா அவன் எங்க போறானே தெரிய மாட்டேங்குது. அவனை நான் ஒரு 10 நாளா தேடி தான் தெரியும். லீவ் விட்டு நல்லா இருந்து என்னத்துக்கு தான் அந்த 2 மாசம் லீவ் விடியாவன் இருக்கு. முன்னாடிலாம் 1 மாசம் கணக்கு லீவ் விடுவாவே. இப்பெல்லாம் வெயில காரணம் காட்டி 2 மாசம் லீவ் விட்டுறியாவே. இதில் வச்சு வீட்டுல சமாளிக்க முடியுமா சொல்லுங்க? எங்கேயாவது ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுலாமான்னு இருக்கு. சரி சரி ரொம்ப அவசரப்படாத. சரி ஒரு லெமன் ஜூஸ் வேணா போட்டு தரட்டுமா? வாரியா வீட்டுக்கு? என் மோவா கேட்டாலும் தான் 2 பழம் வாங்க போனேன். கடையில இருந்து 1 தான் இருக்குன்னு தந்தான். அந்தெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். லெமன் ஜூஸ்லாம் ஒன்றும் வேண்டாக்கு. ஒரு சொம்பு தண்ணி மட்டும் தாங்கக்கு குடிக்கட்டும். இந்த தெருவா இவனை தேடி திரிஞ்சதுல எனக்கு இதான் மிச்சம். முடியல, எனக்கு மூச்சு முட்டை ஆகி போயிருது. இரு என் மோவா ஐஸ் தண்ணி போட்டு வச்சிருந்தா எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் தாங்கக்கு குடிச்சிட்டு அந்த கழுதையை நான் தேட போறேன். இன்னைக்கு மட்டும் அவன் கையில கிடச்சான்னு வைங்களேன். அவனை தலைகீழ கட்டி தொங்க விடுறேன்னா இல்லையான்னு மட்டும் பாருங்க நீங்க. சரி நீங்களும் எங்கேயாவது பக்கத்துல நிப்பான். ஒரு தெருவுலையும் காணுக்க. எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. நான் கடையில நிக்கும் போது போனா மோவனையும் காணும்னு தேடிக்கிட்டு தெரிஞ்சா. அப்ப போனா மோவன் கூட போயிருப்பானோ? அவன் அந்த பையன் கூட தான் விளையாடிட்டு கிடப்பான். அந்த மோளை முட்டி போய் தானே அவன் எங்கனாலும் இழுத்துக்கிட்டு தெரிஞ்சிருவான். ஏனுமே போவியான்னு 2 சாத்தி சாத்தணும். கொஞ்சம் தண்ணி மட்டும் கொண்டாங்க, குடிச்சிட்டு போறேன். வா உள்ள வா. இருக்கட்டுக்கு காத்தாடையில இருக்கே, கொஞ்சம் ஒரு தண்ணி மட்டும் கொண்டாங்க. இந்த தெருவில் எங்கன்னா வந்தானா அவனை ஃபர்ஸ்ட் பிடிக்கட்டும். சரி அப்ப இரு நான் எடுத்துட்டு வரேன். இவனால ஒரே நமக்கு மூச்சு முட்டுதான். ஏன் கணக்காக்கா, ஏன் முவனை எங்கன்னா பாத்தீங்களா? ஓ முவனையா ஆத்தங்கர பக்கத்துல பாத்தியத்துக்கு சுள்ளி பொறுக்கிட்டு தெரிஞ்சா இப்ப வரும்போது கூட 2-3 பயல்வா இருந்தது. பெரிய பயனோட ஆத்துக்குள்ள மீன் பிடிச்சிட்டு அடக்கான்னு நினைக்கேன். என்னது ஆத்துக்குள்ள மீன் பிடிச்சிட்டு அடக்கானா? இந்த வார இருங்க. சரிக்கா, நான் பாத்துக்கிடுறேன். சொல்லாம கொள்ளாம ஓடிறியாங்க. அவனை தேடி தெரியதே வேலையா இருக்கு. நான் உங்க ஊரெல்லாம் தேடியாச்சு. அவன் ஆத்துக்கு போயிருக்கான். இன்னைக்கு அவன் கையை காலம் முடிச்சு வீட்டுல போடுறேன் பாருங்க. ஆமா வெயிலுக்குள்ள வந்து கிடக்குள்ள அந்த பிள்ளைல நினைச்சேன். நான் நீங்களும் எதுவும் துணி துவச்சிட்டாங்க ஆத்துக்குள்ள இருக்கீங்களோன்னு நினைச்சேன். நான் என் வீட்டுக்காருக்கு சோறு கொண்டு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அப்படியாக்க? சரி நீங்க போங்க, நான் பாத்துக்கிடுறேன். சரிம்மா போய் பாரு அவனை. சரிக்கா. இப்படி சின்ன பிள்ளைல கண்டுக்காம ஆத்தங்கிற வரைக்கும் விட்டுருக்கவள ஏதாவது ஒண்ணு கிடக்குன்னு ஆயிப்பச்சுன்னா என்ன பண்ணியது? அறிவு கெட்ட விழுவே. பிள்ளைய பெத்த மட்டும் காணாது. அதை பத்திரமா பாக்காண்டாமாக்கும். மீனா ஜில்லுன்னு தண்ணிக்குள்ள 2-3 ஐஸ் கியூப் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். குடி, நல்லா ஜில்லுன்னு இருக்கும். கூட 2 எலுமிச்சம்பழம் இருந்தா ஜூஸே போட்டு தந்திருப்பேன். கடைக்காரன் 1 தான் இருக்குன்னு தந்தான். தப்பா நினைச்சு கடாதே. இந்த குளிர் தண்ணி குடி. அடா அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கு. என்னாச்சு ரொம்ப கோவமா இருக்க? இந்த பைய ஆத்தங்கரையில நிக்கானாக்கா. இப்பதான் கணக்கா சொல்லிட்டு போறாவ. எது ஒத்தையிலையா? அங்க 2-3 பயலோட நிக்கானா. போய் நான் இப்ப இனிமேதான் போய் அடிச்சு இழுத்துட்டு வரணும். திரும்ப தண்ணியை குடி. குடிச்சிட்டு போய் பார்த்து கவனமா கூப்பிட்டு வா. ஆத்தங்கரைக்கு என்னத்துக்கு போனா? தண்ணிக்குள்ள இறங்குனா என்ன ஆகுறது? இனிமே போவியான்னு போட்டு தவுத்துற மாட்டேன் இன்னைக்கு. தண்ணியை குடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு கப்பன்னு எரியுது. கோபம் உச்சிக்கு வந்துட்டு என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. அந்த பயலை ரொம்ப அடிச்சு கிடிச்சு விடாத. சின்ன பையன் தானே, கவனமா பொறுமையா எடுத்து சொல்லி கேட்டுக்கிடுவான். இந்த பையனுக்கு திமிரு இருக்க. என் மாமியார் கொடுக்க இடத்துல தான் அவன் எந்த ஆட்டம் ஆடியான். நான் என் பேச்சை கேட்க தான் செய்வான். இருங்க நான் பாத்துக்கிட்டேன். தண்ணியை குடிச்சு விடட்டும். தாங்கக்கா போதும். சரி பார்த்து கவனமா பிள்ளைய கூப்பிட்டு வா. சரிக்கா அந்த வாரேன். பாவம் இந்த மீனா இந்த பயலை வச்சுக்கிட்டு என்ன பாடுபடியா. நல்லா சாப்பிடுங்களே, சந்தோஷமா சாப்பிடுங்க. எலே எங்கலாம் போனீங்க? எலே ஜெகனே யாராவது இருக்கீங்களா? நல்ல பயலுவ அவ்வளவு விட்டுட்டு போய்டானோ பேரு. அத எங்கயாவது மீன் சுட்டு தின்னுட்டு இருப்பானோன்னு நினைக்கேன். வாசம் வருது. எலே கார்த்தி வந்தன ஒருத்தனையும் சும்மா விட மாட்டோம்ல. ஒழுங்கு மரியாதை வியாதி வந்துட்டு போறீங்க. இல்ல அவன் கூட்டிட்டு அடக்கான்னு நினைக்கேன். சத்தம் தான் கேக்குது. நீ நல்லா அவன் வியாட்டியை போட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்க. அவன் வியாட்டியை கேட்டுக்கிட்டு இருக்கான். கொண்டு போய் குடு போ. இன்னைக்கு அவனுக்கு வியாட்டியை கொடுக்கதா இல்ல. மீன் சூப்பரா இருக்கு. சாப்பிடுங்க. என்ன இந்த ஒரு மீனை சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லா ஆயிரும் போல இருக்கு. மோள முட்டிக்கு ஒண்ணு தின்னாலே வயிறு நிறைஞ்சிரும். பேத்த குட்டிக்கிறங்க இருப்பான். இல்ல மோள முட்டி சொல்லாதல, மம்முட்டின்னு கூப்பிடு. யார்ல உங்களுக்கு பேர் வைக்க? மம்முட்டி கடப்பாரன்னு. இல்ல சிரிச்சியெல்லாம் எங்க அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவேன். ஏம்ல அவனை மோள முட்டிங்கிய. அவன் கிளாஸ்ல ரெஸ்ட் ரூம் வந்துச்சுன்னா மிஸ் மோள முட்டுது மேம், மோள முட்டுது மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே குதிச்சுட்டு அப்படியே அதுமே பேருவா விடலன்னா. அதனால அவனை நாங்க மோள முட்டின்னு தான் கூப்பிடுவோம். அவன் பேரே மோள முட்டி ஆகி போச்சு.
இல்ல நீ டவுசர்ல இன்னைக்கு சீ போனதானே அந்த மாதிரி நான் ஒன்னும் சீ போல நான் ஒண்ணுக்கு தான் போனேன் ஐயே சாப்பிடும்போது சீ கீ நீட்டு நடக்கானுவ பேரு ஸ்கூல்ல இதெல்லாம் நடக்கிறது சாதாரணம்ல எங்க அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவோம் பத்துக்க சொல்லு நானும் சொல்லுவேன் என்னைய மாடு முட்டின்னு கூப்பிடுறான்னு குட்டி குஞ்சங்க அட்டகாசம் பழத்த அட்டகாசமா இருக்க இவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்மள சின்ன வயசுல பார்த்த மாதிரி இருக்குல்ல வா வா எங்க தெருவுக்கு விளையாட வருவல்ல அப்ப பாத்துக்கிட்ட எங்க அம்மா கிட்ட சொல்லி நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு நானும் எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன் சாப்பிடுங்களா சண்டை போடாம ஜெகனு வாழ மீனை எடுத்துக்கிட்டு அவன் பக்கத்துல போய் நின்று வெறுப்பேத்துவோம் சரி வா போ எல்லாம் நீங்களும் இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கதா இருந்தா இருங்க நாங்க தான் வந்துடுறோம் நல்ல வேலோ முள்ளெல்லாம் நல்லா அழகா படைக்கி தந்தானுவேன் சாப்பிட்டுட்டு வந்து வாங்கிக்கிடுங்களே மீன் சூப்பரா வந்திருக்குல பாரியா வா வந்து சாப்பிடு வந்துட்டீங்களா தயவு செய்து அந்த வியாட்டி மட்டும் ஈரமானா கூட பரவாயில்ல உள்ளதுக்கு போடுங்க வெறுப்பேத்தாதீங்க சரி நல்லா ஜாலியா இருக்கா தனிக்குள்ள மீன் எல்லாம் ஒண்ணும் கடிக்கலையா டேய் வெறுப்பேத்தாதீங்கடா குளிருது நடுங்க ஆரம்பிச்சிட்டு எனக்கு பாரு நாங்க மீனை சாப்பிடுறோம் நீ பாத்துக்கிட்டே தண்ணில விளையாடு வந்தேன்னு வையா ஒருத்தனே விட மாட்டேன் அவனாரையும் உறிஞ்சிட்டு அவன கிட்ட ஆக்கிடுவேன் பாத்துக்க வா பாப்பா இந்த வார இருங்களே எல்லாம் அவன் வெளியே வாரம்ல ஐயா அந்த அண்ணன் ட்ரெஸ்ஸே போடாம வாராத எல்லாம் வாங்கல ஓடிடுவோம் ஐயா சீச்சி நீ சொல்லிட்டு பாத்துட்டே இருக்கேன் வாங்க ஓடுவோம் எல்லாம் ஜெகடி மீனை தூக்கு வா நம்மளும் ஓடிடுவோம் தூக்கு